வேரிகோஸ் வெயின்ஸ் பற்றி நான் முதல்ல சொன்னேன். அப்போ அந்த காலில் வீக்கத்தினால அப்படி வருதுன்ட்டு. ஸோ அப்போ அந்த வேரிகோஸ் வெயின்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இப்போ எல்லாரும் காமனாக பண்ணுறது ஸ்டாக்கிங்ஸ் போடுறது. ஸோ ஸ்டாக்கிங்ஸ் போட்டால் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னா அது ஒரு 50 to 60% தான் ரிகவரி கொடுக்க முடியும். இதில் நான் முதல்லே சொல்லியிருந்தேன், இந்த ப்ராப்ளம் ஆகிறதுக்கு மெயின் காரணமே உங்களோட மசில்ஸ், உங்கள் காலோட மசில்ஸ் வந்து தளர்வடைகிறதுனால தான். அப்போ நீங்கள் அந்த காஃப் மசிலையோ உங்கள் தை மசிலோ ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி போடும்போது என்ன ஆகுனா அது ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், நம்மளுக்கு கம்ப்ரெஷன் எஃபெக்ட் கொடுக்கும். பட் அந்த கம்ப்ரெஷனால உங்கள் மசில் அது கரெக்ட் பண்ணுமா அப்படின்னா மசில் ஸ்ட்ரென்தன் ஆகாதுங்க. ஏன்னா கம்ப்ரெஷனை மட்டும்தான் இந்த வெளியில் போகிற சாக்ஸ்னால ஹோல்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் இந்த ரத்த ஓட்டங்கள் வந்து நிற்காமல் இருக்கும், பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாக்னேஷன் இல்லாமல் மேலே புஷ் அவுட் ஆகும். அதுக்கு நீங்கள் கரெக்டான சில எக்ஸசைசஸ் இருக்குது, இதுக்குன்னு வேரிகோஸ் எக்ஸசைசஸ் இருக்குது. உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் நீங்கள் கேளுங்க, அவங்க எக்ஸசைசஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸை பண்ணும்போது இந்த மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இந்த பிளட் ஸ்டாக்னேஷன் கீழே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு கூலிங் அப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸசைசஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து 95% நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாங்க. ஸோ யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாங்க. தேங்க்யூ.